ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு, மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, கூடிய விரைவில அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு காணாம போகக்கூடிய பனித்துளி மாரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டுங்க. அதற்கு உதவக்கூடிய விதத்தில் தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும். அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட 3வது வாரத்துக்கு, அதாவது 11/7/2024 இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு, இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா? சாதகமான அமைப்ப அப்படியே விட்டுடுவோம். கடவுளுடைய அனுகிரகத்தால அது இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும். பாதகமான அமைப்பு இருக்கா? அத நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது? கடவுளுடைய அனுகிரகத்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, எப்படி இன்னும் நம்ம சீரும் சிறப்புமா நம்ம வாழ்க்கைய செம்மைப்படுத்திக்கிறது? அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. அந்த வகையில, இந்த வீடியோ பதிவுல அசரீரியே உங்களுக்கு வாக்கு சொன்னா எப்படி இருக்கும்? பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால, நம்ம ஒரு சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா? அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றக்கூடிய விதத்துல இந்த வீடியோ பதிவு இருக்கும். இதைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது? பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா? போர் குணம் கொண்ட பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப முக்கியம். ஆனா, நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த நாள் நமக்கு நல்ல நாளா விடியாதா? இந்த வாரமாச்சு நம்ம நெனச்ச காரியங்கள்ல ஏதாவது ஒண்ணு நடக்காதா? இந்த வாரமாச்சும் கொஞ்சம் பண வரவு நல்லபடியா இருக்காதா? அப்படின்ற மாரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அதற்கு தகுந்தாற் போல அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் நம்முடைய விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும், மத்தவங்களுடைய பார்வைக்கு இவங்க பார்த்தீங்கன்னா, கொடுங்கோல் ஆட்சி பண்றவன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மோசம்பா அவன். அவங்கிட்டலாம் மனுஷன் பேச முடியாது. அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா இவங்களுடைய பேச்சு, தோரணை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க, கொஞ்சம் தலகணம் புடிச்ச மாதிரி தோற்றம் தான் இருக்குமே தவிர்த்து, இவங்க கிட்ட பழகி பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படின்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. சூதுவாது தெரியாது. ஆனா இவங்களுடைய பேச்சு தோரணை இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் தட்டமா வரும். அதாவது கொஞ்சம் என்ன சொல்றது? ரூடா பேசுற மாரி இருக்கும். "சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கறதுக்கும், "சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கறதுக்கும், "என்னடா இவன் மிரட்டுறான் நம்மள" அப்படிங்கிற மாரி ஒரு தோரணை மத்தவங்களுக்கு தோணும். இப்படி நெறைய இடங்கள்ல இதுக்காகவே கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நெனச்சிருப்பீங்க, "ஏய் நான் அப்படிதான். போ வேலைய பாத்துட்டு" அப்படின்னு சொல்ற அளவுக்கும் நீங்க பல விஷயங்கள கடந்து வந்திருப்பீங்க. இந்த விஷயம் உண்மை நெனச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க விருச்சிக ராசி அன்பர்களே. இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? இவங்கள எல்லாரும் கஞ்ச பேசினாருன்னு சொல்லுவாங்க. ஆனா, உண்மையா சொல்லப்போனா, இவங்களுக்கே ஒரு ரூ. 10 செலவு பண்ண யோசிப்பாங்க தான். ஆனா, இல்லாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்தா ரூ. 100 கூட எடுத்து குடுக்குற ஆட்கள் இவங்களா தான் இருப்பாங்க. யார் என்ன வேணா சொல்லிட்டு போ! நான் இப்படிதான். ஒரு கட்டத்துலலாம் நான் உட்காந்து அழுதுட்டு தான் இருந்தேன். நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஏன் எனக்கு இந்த மாதிரி இருக்கு? ஏன் எனக்கு இது மாரி நடக்குதுன்னு நெனச்சுட்டு தான் இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல நான் பழகிடுச்சு. நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். யாருக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லன்ற ஒரு கட்டத்த நான் தாண்டி வந்துட்டேன் மேடம். அப்படின்னு நீங்க இப்ப நெனைக்கிறீங்கல்ல? ஆமா. ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு ஜூலை மாதத்தின் 3வது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சு பார்க்கிறப்பவும், நவகிரகங்களுடைய சஞ்சாரத்த வச்சு பார்க்கிறப்பவும், எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க. இவங்களுடைய அமைப்பு, இவங்களுடைய கூட்டணி, இவங்களுடைய இடம்பெயர்வு இத பொறுத்து தான் நமக்கு பலன்கள் உண்டு. அந்த வகையில சூரிய பகவான் மிதுன ராசியில இருக்காரு. செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருக்காரு. புதன் பகவான் கடக ராசியில இருக்காரு. ரிஷபத்துல குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் கடக ராசியில சஞ்சரிக்கிறாருங்க. இவரை தொடர்ந்து கும்பத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. மீன ராசியில ராகு பகவானும், கன்னியில கேது பகவானும் கிரக நிலையோட அமைப்பு இந்த வாரத்துல இப்படி இருக்கு. வேற எந்த ஒரு கிரக நிலையோட மாற்றமும் இல்ல. சோ இவங்களை பொறுத்து நம்மளுடைய விருச்சிக ராசி உங்களுக்கு எப்படிங்க பலன்கள் இருக்கு? போர் குணம்னு நான் சொல்லிட்டேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துட்டு இருப்பீங்க.
பெரிய முயற்சிகள போட்டிருப்பீங்க. பெரிய கடினமான உழைப்ப போட்டிருப்பீங்க. ஆனா பலன் அப்படிங்கிறது மத்தவங்களுடைய கையில இருக்கக்கூடிய பொம்மை மாதிரி இருக்கும். எப்ப வேணா கீழ விழலாம். எப்ப வேணா அவங்க பத்திரப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கை போகிட்டுருக்கும். எப்பவுமே அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணியே வாழ்றோமா அப்படின்லாம் ஒரு சில நேரம் நெனச்சிருப்பீங்க. கிடையவே கிடையாது. மத்தவங்கள டிபெண்ட் பண்ணல. உங்களுடைய உழைப்பு தான் மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ வச்சிருக்கு. உங்ககிட்ட உழைப்பு இல்ல அப்படின்னாக்க, மத்தவங்களுடைய சார்ந்து வாழ்ற வாழ்க்கையும் நிலைக்காது இல்லையா? அத விட்டுடுங்க. அதீத சிந்தனை வேண்டாம். உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. அது கரெக்ட்டு தான். அத ஃபாலோ பண்ணுங்க. நீங்க தப்புன்னு நெனைக்கிறீங்க. இல்லவே இல்ல. உங்களுக்கு சரியான ஃப்ரெண்ட் இல்ல. யாரும் நம்மகிட்ட பேசுறதில்ல. நமக்கு மத்தவங்களுடைய பழக்கம் வழக்கம் நம்ம சரியா வச்சுக்க முடியல. நம்ம ஒரு வேளை இந்த சொசைட்டிக்கு அன்ஃபிட்டோலாம் கூட நெனைக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க பெஸ்ட். ஓகேங்களா? யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொல்றேன்னா, மத்தவங்களுடைய வாழ்க்கைய பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க. மத்தவங்களுடைய கஷ்டத்த பார்த்து சந்தோஷப்பட மாட்டீங்க. மத்தவங்களுடைய உழைப்ப திருடி வாழணும்னு நெனைக்க மாட்டீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. உங்கள மத்தவங்க பேசினாலும் சரி, அந்த அளவுக்கு சட்டுன்னு கோவம் பட மாட்டீங்க. ரொம்ப என்ன சொல்றது? குட்ட குட்ட குனிஞ்சுட்டே இருக்கிற ஒரு கட்டத்துக்கு மேல தான் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க நிமிர்ந்து நிப்பீங்க. ஸோ, அந்த குனியறதும் கூட கொஞ்சம் நீங்க பார்த்து இருந்துக்கிட்டா நல்லதுன்னே சொல்லுவேன். உங்களுக்கு எஸ், நோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி பழகுங்க. முடியுங்க, முடியாதுங்க அப்படின்னு பேசி பழகிட்டீங்கனாக்க, உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் மாறும். உங்க வாழ்க்கை நிலையும் மாறும். சூரிய பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. என்னதான் நீங்க திட்டம் போட்டு காரியம் செஞ்சாலும் சரிங்க, எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன சொல்லுவாங்க, "இந்த செலவு கைய கடிக்குதுப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை வருங்க. ஸோ, கொஞ்சம் நம்மளுடைய கையிருப்ப பார்த்தீங்கன்னா, அத அத பேஸ் பண்ணி உங்க செலவு இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தா வாகனங்கள் பழுதாகி அவசர பயணத்திற்கு இடையூறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? முக்கியமான பயணங்கள் இருக்கு அப்படின்னா, முன்னாடியே நம்முடைய வண்டிகள பழுது பார்த்து சரியா இருக்கான்னு பார்த்து வச்சுக்கணும். இதைத் தொடர்ந்து சந்திர பகவானுடைய நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லைங்க. அடுத்தவங்களுக்காக பொறுப்பு ஏத்துக்கிறது உங்களுக்கு ஆபத்து. சிறு வியாபாரிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க, தொழிலுக்கு தகுந்த லாபம் உண்டுங்க. அடுத்தா தனியார் துறை ஊழியர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க, முதலாளியுடைய அன்பை பெறுவதற்காக கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டி வருங்க. அடுத்தா வங்கியில வாங்கிய கடனை அடைப்பீங்க இந்த காலகட்டத்துல. இந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா உங்கள கொஞ்சம் சேஃப் பண்ணும். செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா? அவர் 7ஆம் இடத்துல பயணிக்கிறாரு. இதன் காரணமா வியாபாரத்துல நுணுக்கங்களை புகுத்துவீங்க. ஒரு மாதிரி வியாபாரம் டல் அடிக்குதா? இது பண்ணி பார்ப்போம். எக்ஸ்ட்ராவா இந்த பொருட்கள நம்ம சேர்த்தி வியாபாரம் பண்ணுவோம். காம்போ ஆஃபர் போடுவோம். இப்ப ஆடி ஆஃபர் போடுறோம் இல்லையா? அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை புகுத்தி வியாபாரத்தை பெருக்குவீங்க. ஏன்னா இவர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு. அடுத்ததா புதன் பகவான். புத்திக்கு அதிபதியான இவர் உங்க ராசியில 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால, ஆரம்பத்துல தொழில்ல தடுமாற்றம் ஏற்படுங்க. பின்னாடி வியாபாரம் சூடு பிடிக்கும். நல்ல லாபம் உண்டுங்க. அடுத்ததா குரு பகவான பொறுத்தவரைக்கும் இவர் 7ஆம் இடத்துல இருக்கிறது. அதாவது ஆல்ரெடி செவ்வாய் பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா? அவருடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய குருவால வீட்ல மங்கள காரியங்கள் நடக்குங்க. குழந்தை பாக்கியமே இல்ல. ரொம்ப நாளா திருமணம் ஆகி நாங்க போகாத டாக்டர்ஸ் கிடையாது, போகாத கோயில் கிடையாது, செய்யாத பரிகாரம் இல்ல அப்டின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சித்திக்குங்க. அடுத்ததா சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆல்ரெடி புதன் பகவான் இருக்காரு. புத்திக்கு அதிபதியும், நல்ல வாழ்க்கைக்கு உரியவனுமான சுக்கிர பகவானும் கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அரசியல்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க விரும்பிய பதவிகள் தேடி வருங்க. மேலும் இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு நீங்க விரும்பிய பெண்ணின் அன்பை பெறுவதுல வெற்றி பெறுவீங்க. அதுவே விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க, நீங்க விரும்பிய ஆணினுடைய துணையும், அன்பையும் பெற்று வெற்றி பெறுவீங்க. அடுத்த சனி பகவான பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்காருங்க. இவருடைய அமைப்பு உங்களுடைய முயற்சிகளால வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுங்க. கணிசமான கையிருப்பு மனதை மகிழ்ச்சியில ஆழ்த்தும். ஏன்னா, இத்தன காலகட்டம் சனி பகவான் நல்ல நிலைமையில இருக்கிறப்போ, உங்களுக்கு பொருளாதார ரீதியா பெரிய அடிய குடுத்துட்டு இருந்தாரு. இப்போ வக்ரகதியில இருக்கிறதுனால அப்படியே உல்டா இல்லையா? ஸோ கஷ்டப்பட்டீங்களா? இப்போ நல்லா இருப்பீங்க. ஓகேங்களா? நல்லா இருந்தீங்களா? கொஞ்சம் இன்னைக்கு தடுமாற்றத்த குடுப்பாரு. அந்த மாரி ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய சனி பகவான பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு காலத்த குடுத்திருக்காரு. ஓகேங்களா? அடுத்ததா ராகு பகவான பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்காருங்க. கடல் கடந்து
பயணம் மேற்கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேது பகவான் உங்க ராசியில 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடனை எல்லாமே நிறைவேத்துவீங்க. அதுக்கான ஒரு அமைப்ப கேது பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. மேலும் பேசணும்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து குருவோடு இணைந்து ராசியை பார்க்கிறதுனால அற்புதமான அமைப்புங்க. இது நாள் வரைக்கும் அஷ்டமத்துல இருந்த சூரியன் இந்த வாரத்துடைய மத்தியில பாக்கியஸ்தானத்துக்கு சென்று புதனோடு இணையறாருங்க. முக்கியமா 11ஆம் இடத்துல உள்ள கேது வந்து உங்களுக்கு புனித பயணங்களை தராருங்க. இதற்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, கோயில் குளத்துக்குலாம் போக முடியும்னு. பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம், அன்பை எல்லாம் பெற்று வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு அதுவே வந்து பல வெற்றிகளை தருங்க. அடுத்து சனி பகவானுடைய 4ஆம் இடத்துடைய வக்ர அமைப்பு அப்படிங்கிறது, நீங்க எதிர்பாராத சில நன்மைகளை உண்டு பண்ணும். வீட்ல சுப காரியங்களை நடத்தி கொடுப்பாரு. உங்களை தேடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருங்க. அப்படியா மேடம்? ரொம்ப நல்லது. நல்லா இருக்கு கேட்க. இருந்தாலும் எங்கேயாச்சும் எனக்கு குழி பறிச்சு வச்சிருப்பாங்களே, அதையும் கொஞ்சம் சொல்ட்டீங்கன்னாக்க நான் பார்த்து பத்திரமா இருந்திருப்பேன். கவனமா இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னாக்க, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால உங்க வேலையில கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுங்க. அந்த அலைச்சல்கள நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா குறைச்சுக்கலாம். உஷ்ண வியாதிகள் தலை தூக்குங்க. அஜீரணம் போன்ற வயிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார இறுதிய பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால, தந்தை வழி உறவுகிட்ட கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாங்க. மனசுல எதிர்பாராத ஒரு மாதிரி பயம் இருக்கு இல்லையா? அது வந்து தலை தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பொதுவாவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய அமைப்பு என்ன தெரியுங்களா? உண்மதான். நல்ல ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்லயே ஒரு திருமணம், ஒரு சுப நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. திடீர்னு இவங்க வந்து ஒரு ஆப்போசிட்டா யோசிப்பீங்க. இப்படி நடந்துட்டா? இப்படி ஆயிடுச்சுன்னா? இது எனக்கு நிரந்தரமா இருக்குமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்லயே வாழ்க்கைய நடத்துறீங்க. அந்த கொஸ்டின் அப்படிங்கிறத அழிச்சிடுங்க. ஓகேவா? நல்லதோ, கெட்டதோ கடவுள் நமக்கு குடுப்பாரு. நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு அமைப்புல வந்துட்டு உட்காருங்க. இப்போ உங்களுக்கு கடவுள் வந்துட்டு ஒரு நல்ல அமைப்ப குடுத்துருக்காரு. அத வந்து அனுபவிக்க பழகுங்க. பின்னாடி கஷ்டம் வருதா, அது வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு கடவுள் அதுக்கும் வழி கொடுப்பாரு அப்படிங்கிறத உறுதியா நம்புங்க. ஒரு சில நேரங்கள்ல நீங்க வீழ்ச்சி அடையறதுக்கு காரணமா இருக்கிறதே நீங்க தான். முடியுமா என்னால? இது நடக்குமா? ஒருத்தர் வந்து பேசுவாங்க. இது 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 மட்டும் செஞ்சிருப்பா. சூப்பரா இருக்கும். நான் நான் பண்ணி குடுக்குறேன். நீ வாயேன் பண்ணி குடுக்குறேன். ஆ சார் வந்தா பண்ணுவீங்களா? நடக்குமா? இல்ல வேற எதுவும் நடக்காதுங்களா? அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லது பண்றவங்க கிட்டயே நீங்க பல விதமான கொஸ்டின் கேட்கிறப்போ, அது எரிச்சல் மூட்டக்கூடிய விதத்துல இருக்கு. ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க வந்து செய்யவே மாட்டாங்கன்னா கூட, நம்ம செய்ய வைக்கக்கூடிய அமைப்புல நம்மளுடைய பேச்சு இருக்கணும். சார் அ பார்க்கலாம்ப்பா அப்டின்னுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க அங்க என்ன தெரியுமா செய்யணும்? சார் எனக்கு தெரியும் சார். நான் வந்தா நீங்க செஞ்சு குடுத்துருவீங்கன்னு. அப்படி பேசுறப்போ, என்னடா இவன் இப்படி சொல்ட்டானே! சரி வா பண்ணிக்கலாம். அப்படின்ற அமைப்புல இருப்பாரு. நீங்க இப்படிதான் சாதுரியத்த சமாளிப்ப யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லது நடக்கணுமா? எதிர்மறை எண்ணங்கள சுத்தமா அழிச்சிருங்க. இதற்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று, "முருகப்பெருமானே! வெற்றியின் கடவுளே! எனக்கு துணையா வா! நல்லவங்க யாரு? கெட்டவங்க யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டிக் குடு." அப்படின்னு மனசார அந்த முருகன் கிட்ட மனமுருகி வேண்டி, தீபம் ஏற்றி, "கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, முத்து, குமரா! எனக்கு துணையா வா!" அப்படின்னு மனசார வேண்டுங்க. கஷ்டமோ, நஷ்டமோ, "நீ எனக்கு துணையா வந்தீன்னா போதும். எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு கஷ்டமே கொடுக்காதன்னு நான் கேட்கல." அப்படின்னு பேசுனீங்கன்னா, கடவுளே கன்ஃப்யூஸ் ஆயிருவாரு. "என்னடா இது விருச்சிக ராசியா இவன்? இவனா? நம்ம ஆளு இப்படி பேச மாட்டானே!" அப்படின்ற அளவுக்கு கடவுளுக்கு நமக்கு ஒரு கன்ஃப்யூஷன குடுக்கணும் அப்படின்னா, நல்லதே பேசுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். புரியுதுங்களா விருச்சிக ராசி அன்பர்களே? கொஞ்சம் சிரிங்களேன். எப்பவும் உர்ருனே சுத்திட்டு இருக்கீங்க. விருச்சிக ராசிக்கு என்ன நாம என்ன சிரிக்க தெரியாதவங்களா? மத்தவங்கள சிரிக்க வைக்க தெரியாதவங்களா? நம்மளோட குணம் என்ன? உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்கோம்? ஏன் வெளிய காட்டாம இருக்கணும்? எவன் பார்த்தான் என்ன? எவன் இது பண்ணா என்ன? உங்களோட கேரக்டர வெளிய காட்டிட்டு ஜாலியா போங்க. பார்க்கிறவன்லாம் வயிறு எரிஞ்சு சாகட்டும். ஓகேங்களா? என்ன மேடம் கொஞ்சம் சாபம் குடுக்குற மாரி இருக்கே. நமக்கு அப்படித்தாங்க விருச்சிக ராசிக்காரங்களே. உங்களுக்கு இது புடிச்சிருக்குல்ல? புடிச்ச மாரி வாழுங்க. முருகப்பெருமானுடைய அருள் இருக்கு உங்களுக்கு. நல்லா ஜாலியா இருங்க. பிடிச்ச வேலைய செய்யுங்க. பிடிச்ச மாரி இருங்க. நம்ம பேசுறது சரியா, தப்பாங்கிற அந்த ஒரு ஒரு கொஸ்டின்குள்ளயே நீங்க போகாதீங்க. நீங்க பேசுறது கரெக்ட் தான். மனசுல என்ன பட்டுதோ பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பேசணும், ஏது பேசணுங்கிறத அதுவும் முடிவு பண்ணக்கூடாதுல்ல. நமக்கு தெரியும்ல. நம்ம வாயிலேருந்து என்ன வார்த்தைகள் வரணும்னு சொல்லிட்டு, நம்ம நல்லது தானே பேசிட்டு இருக்கோம்.
மனசுல இப்ப ஒருத்தன் நல்லா இருக்கானா அப்படின்னாக்க, "நல்லா இருக்கியாப்பா?" அப்படின்னு தானே கேட்டுருக்கோம். "நல்லா இருக்கியா?" அப்படின்றது அது என்னுடைய கடவுளுடைய படைப்பு. என்னுடைய பேச்சோட தோரணை. நான் பேசி பழகுன ஒரு தோரணை. உனக்கு பிடிச்சிருந்தா பதில் சொல்லு, பிடிக்காட்டி போயிட்டே இரு. புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா அந்த 7 நாட்கள்ல நல்ல முறையில இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினால அடுத்த 7 நாட்கள் நீங்க நெனச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க. நல்லதே நெனைங்க, நல்லதையே செய்யுங்க. நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி.